பிரித்தானியாவில் வசித்து வரும் இலங்கை தாய் மற்றும் அவரது 3 பிள்ளைகளை 14 நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உள்நாட்டு அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் தங்களது குடும்பத்தை பிரிக்க வேண்டாம் என அந்த தாய் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். உதவி ஆசிரியையாக பணிபுரியும் 45 வயதுடைய சமிலா தில்ரக்ஷி மற்றும் அவரது பிள்ளைகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரது கணவர் ரசிக சமரசிங்கவிற்கு பிரித்தானியாவில் தொடர்ந்து தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட புதிய விசா விதிமுறைகளே இவர்களின் இந்த நிலைமைக்கு காரணமாகும். 2022ஆம் ஆண்டு சட்டப்பூர்வமாக பிரித்தானியாவிற்கு வந்த தங்களை நாடு கடத்த உத்தரவிட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக சமிலா தெரிவித்துள்ளார். சட்டப்பூர்வமாக வந்த எங்களை நாட்டை விட்டு வெளியேற சொல்வது அதிர்ச்சி அளிக்கிறது. எனது கணவர் இங்கு தங்கி வேலை செய்ய முடியும் போது நானும் பிள்ளைகளும் மட்டும் ஏன் வெளியேற வேண்டும்? தந்தையிடமிருந்து பிள்ளைகளை நான் எப்படி பிரிப்பேன் என சமிலா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நடவடிக்கை எனது பிள்ளைகளின் மனநலனை பாதிக்கும். நாங்கள் சட்டப்பூர்வ குடியேறிகள், அனைத்தையும் சரியான முறையிலேயே செய்தோம். சமூக மற்றும் பொருளாதாரத்திற்கு நாங்கள் செய்த பங்களிப்பை உள்நாட்டு அலுவலகம் பரிசீலிக்க வேண்டும் என்று சமிலா உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். முந்தைய விதிகளின்படி பராமரிப்பு ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தினரை அழைத்து வர அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் மார்ச் 2022ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட புதிய விசா விதிமுறைகளின்படி பராமரிப்பு விசா பிரிவில் உள்ளவர்களின் குடும்பத்தினருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு எதிராக சமிலாவின் குடும்பத்தினர் தற்போது மேன்முறையீடு செய்துள்ளனர். எனினும் தனிப்பட்ட வழக்குகள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ள பிரித்தானிய உள்நாட்டு அலுவலகம் நாட்டின் எல்லை கட்டுப்பாடுகளை முறைப்படுத்துவதற்காகவே இந்த விசா மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக கூறியுள்ளது.